antenna. So it is one of the wire antenna. Okay. So எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு நீளமா ஒரு கம்பி இருக்கு. இந்த கம்பியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி சுருள் மாதிரி சுத்தி வைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த எண்டில் பவர் கொடுக்குறேன். நத்திங் பட் இன்புட் கான்செப்ட். இந்த பாடி ஃபுல்லாக எனக்கு வந்து ரேடியேஷன் நடக்குது. இதுதான் பாயிண்ட். அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹெலிக்கல் ஆண்டனா. ஸோ இன்புட் கொடுக்குறோம். there is a radiation in the body. That's all. அப்போ இதில் முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த இந்த அந்த ஆண்டனா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இந்த ஒன் எண்டு நமக்கே தெரியும் இன்புட் கொடுக்குறோம். ஸோ அனதர் எண்டு வந்து அப்படியே ஓப்பன்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு எனி அதர் எண்ட், இட் இஸ் ஜஸ்ட் கனெக்டட் டு ஏர். அகெயின் ஸோ நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா மேலேருந்து வந்து திருப்பி பெண்ட் ஆகி திருப்பி மேலே போகுது. ஸோ அப்போ இந்த ஷேப்பில் இந்த ஒவ்வொரு பெண்டுக்கு இடையில கேப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் த பேராமீட்டர் எஸ். அகெயின் இந்த ஹெலிக்கலுடைய அந்த திக்னஸ் வந்து 2a வச்சுக்கிறோம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ஆண்டனா இட் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் எல். அகெயின் ஒரு ரொட்டேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் நத்திங் பட் L0. ஓகே. அகெயின் ஸோ ஆண்டனா வந்து சைட் வியூவில் பார்க்கும்போது இந்த கேப் நத்திங் பட் இது வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போ அந்த சர்க்கிள் ஷேப்போட டயமீட்டர் கான்செப்ட் மாதிரி அப்போ இந்த பேராமீட்டர் வந்து டின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா இது எல்லாமே வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைமென்ஷன்ஸ் உடைய அந்த பேராமீட்டர்ஸ் எஸ், 2a, எல், L0. ஓகே. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் என்ன போடுறோம் அப்படின்னா இந்த டீன்ற வேல்யூ வந்து எப்பவுமே எப்படி இருக்கணுமா 3λ/4க்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த ஹெலிக்கல் ஆண்டனா வந்து ஆக்சுவல் ஆண்டனாவை ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த எண்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்டு இது சப்ளை கொடுக்குறோம், இன்புட் பாயிண்ட்டு ஸோ பாசிட்டிவ். ஸோ இந்த எண்டை வந்து வி ஆர் கிரவுண்டிங். ஸோ கிரவுண்ட் கனெக்ஷனோட தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஷேப்பை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து L0ன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த L0 அப்படிங்க கொண்டு வரேன். ஸோ L0ன்றத ஒரு சைடாக கொண்டு வந்துட்டேன். அடுத்து இந்த கேப்பை வந்து எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ஸை வந்து ஒரு சைடாக கொண்டு வந்தாச்சு. அகெயின் ஸோ பை இன்ட்டு டி. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து டி, இந்த ஹைட்டு வந்து ஸோ ஹைட்டு வந்து டி. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து எனக்கு வந்து பை இன்ட்டு டி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரையே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த லென்த்தை வந்து இந்த ஹைப்போட்டனியஸாக வச்சுக்கிறேன். அகெயின் வந்து இது ரெண்டு சைடாக எஸ்ஸையும் இந்த டியையும் ஒரு சைடாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அல்டிமேட்டாக ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து ஆல்பான்றது தான் என்னோட டிசைன் கான்செப்ட். ஸோ இந்த ஆங்கிள் வந்து அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது, சின்னதாகிட்டே வருதுன்னு என்ன அர்த்தம்? எஸ் வந்து சின்னதாகிட்டே வருதுன்னு அர்த்தம், டென்ஸ் டு 0. அப்போ எஸ்ஸே இல்லை, இந்த கேப்பே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்பைரல் ஷேப்பில் வந்து இந்த ஸ்பேஸே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பேருக்கு இடையில கேப் இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங் எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஷேப் எல்லாமே சுருளா இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே சுருண்டு இருக்கிறது வந்து கேப் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் வந்து பிச் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ 2 மார்க்கில் வாட் இஸ் மீன் பை பிச் ஆங்கிள்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் நத்திங் பட் S/πd, tan inverse of S/πd. அதர்வைஸ் S/cன்னு சொல்லலாம். ஏன்னா சியை தான் நம்ம பைடின்னு சொல்கிறோம். அகெயின் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டில் வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல் என்ன கிடைக்கும்? கேபிட்டல் எல்லுன்ற போது S² + πd². ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து டோட்டல் இந்த லென்த் அப்படின்னும் போது ஸோ தட் பிகம்ஸ் S² + c². சிக்கு பதிலாக πd போட்டுக்கிறேன். இதில்
மெயினாக பாயிண்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா 2 கான்செப்டாக கொண்டு வரோம். ஸோ டிசைன் ஆஸ்பெக்டாக பேசும்போது ஆல்ஃபா வச்சு தான் பேசுகிறோம். ஸோ நம்மளுடைய ஆல்ஃபான்ற ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம இப்போ தான் சொன்னோம். இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இந்த கேப்பே இருக்காது, இந்த ஸ்பேஸே இருக்காது, ஒரு ஸ்பைரல் கான்செப்டே ஃபார்ம் ஆகாது, இந்த லூப் கான்செப்டே வராது. அப்போ நான் மேலேருந்து இந்த சைட்லேருந்து பார்த்தேன் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா ஒரு லூப் ஆண்டனா மாதிரி தெரியும். ஸோ லூப் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லூப். அப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இட் இஸ் அ லூப் கான்செப்ட். அப்படி ஜஸ்ட் ஒரு லூப் ஆண்டனா, ஒரே ஒரு சுற்றி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஒரு சுற்றி மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு லூப் ஆண்டனா வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த எஸ்ன்றது இல்லை 0வாது, அதர்வைஸ் இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம், ஆல்ஃபான்ற விஷயம் 0 அப்படின்னும் போது இந்த டோட்டல் செட்டப்பே இந்த ஆண்டனாவே என்ன ஆண்டனா பேர் மாறுது அப்படின்னா லூப் ஆண்டனான்னு மாறுது. ஓகே, ஸோ ஆங்கிளை வச்சு நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் லூப் ஆண்டனா when the angle becomes 0. otherwise ஆல்ஃபாவை 90 வச்சுட்டு அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து அப்படியே இப்படி 90 டிகிரியாக மாற்ற ஆரம்பிக்கிறேன். அப்போ 90 டிகிரியாக மாற்ற ஆரம்பிக்கிறேன்னா இந்த பாயிண்ட் அப்படியே கீழே இங்கே இறங்கிடும். ஸோ அப்போ இப்படி வருது அப்படின்னும் போது என்ன ஆயிரும், இந்த பாயிண்ட்டு, ஸோ இட் இஸ் லுக் லைக் அ லீனியர் ஒயர் ஆண்டனா. ஸோ அல்டிமேட்டாக எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 2 கேஸ் நடக்குது. ஆல்ஃபா 0வாக இருக்கும்போது என்னோட ஹெலிக்கல் ஆண்டனா லூப் ஆண்டனா ஆக்ட் பண்ணுது. லூப்னா பார்க்குறதுக்கு லூப் ஷேப்பில் இருக்குது. ஆல்ஃபா 90 இருக்கும்போது என்னோட ஆண்டனா வந்து லீனியர் ஒயர் ஆண்டனாவாக நடக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒயர், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஒயராக மாறுது. ஸோ அல்டிமேட்டாக ஜஸ்ட் ஒரு லீனியர் ஒயர் ஆண்டனா. இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறோம், இந்த பக்கம் ரேடியேஷன் நடக்குது, அப்படி ஆயிடுது. இதில் லூப் ஆண்டனா ஒரு எண்டில் வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த லூப்பு ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரேடியேஷன் நடக்குது, அந்த மாதிரி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின். அதனால் இதில் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெலிக்கல் ஆண்டனா வந்து 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகுது. எப்படி போனால் நார்மல் மோட்லையும் ஆக்சியல் மோட்லையும். ஸோ நார்மல் மோடுனா என்ன, ஆக்சியல் மோடுனா, ஸோ ஆண்டனாவை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்டனாவோட பொசிஷன் வந்து ஆண்டனாவோட ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக இப்படி நிப்பாட்டிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் கால்டு நார்மல் மோடு. ஸோ ஆக்சியல் மோடு அப்படின்னும் போது ஆண்டனாவை வந்து எப்படி வச்சுருக்கோம்னா இப்படி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன், நார்மல் மோட் ஆப்ரேஷன். ஸோ என்ன நடக்குதா, ஆண்டனாவோட ரேடியேஷன் வந்து ஆண்டனாவோட ப்ராட் சைடில் ரேடியேஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் கான்செப்ட் இஸ் கால்ட் நார்மல் மோட் ஆப்ரேஷன். ஹெலிக்கல் ஆண்டனா இருக்கிற அந்த டைரக்ஷன்லேயே எனக்கு வந்து ரேடியேஷன், அதுலேயே வந்து மேக்ஸிமம் ரேடியேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்ட் ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். அப்போ ப்ராட் சைடு ஆப்ரேஷன் போது ஆண்டனாவோட இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ரேடியேஷன் நடக்குது, ப்ராட் சைடில் ரேடியேஷன் நடக்குது. ஆண்டனா இருக்கிற ஆக்சிஸ்லேயே வந்து எனக்கு ரேடியேஷன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். அப்போ நார்மல் மோட் ஆப்ரேஷன், ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மல் மோட் ஆப்ரேஷன் போது அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா நார்மலாக இப்போ தான் சொன்னோம் இந்த டைரக்ஷனுக்கு ப்ராட் சைடில் ரேடியேஷன் நடக்கும், இதுதான் ப்ராட் சைடு. அப்போ இந்த டாப்லேருந்து பார்த்தோன்னா எப்படி தெரியுமா, லூப் மாதிரி தெரியுமா, இந்த சர்க்கிள் மட்டும் தெரியுமா, இந்த சர்க்கிள் பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ இட் இஸ் அல்டிமேட்லி ஒரு சிலிண்டர் ஷேப்போட டாப்பை தெரிகிற மாதிரி தான். ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் தெரியும். அப்போ இது என்னன்னா பார்க்குறதுக்கு ஷார்ட் டைபோல் மாதிரி இருக்கான். நம்ம டைபோல் படிச்சிட்டோம். டைபோல் எப்படி படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீட் கொடுப்போம், பவர் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து 2 எண்டு வந்து டாப்பு பாட்டமில் வந்து இது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும், இது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும். கரண்ட் வந்து இந்த மாதிரி சென்டரில் மட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லென்த் வந்து நம்ம எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா ரொம்ப லெஸ் தேன் λ/2 விட ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம். இது வந்து ஷார்ட் டைப்போல்னு படித்தோம், ஹெர்ட்சியன் டைப்போல்னு படித்தோம். அப்போ இந்த கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. அப்போ நார்மல் மோட் ஆப்ரேஷனில் இந்த ஹெலிக்ஸ் ஆண்டனா வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எதர் லூப் ஆண்டனா மாதிரியும் இல்லைன்னா லூப் ஆண்டனா என்ன கான்செப்ட், ஆல்ஃபா வந்து 0வாக இருக்கணும். இல்லை நார்மல் லீனியர் ஒயர் ஆண்டனா அப்படின்னா
ஆல்ஃபா வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ வந்து 2 கேஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ரிசல்ட் இ ஃபீடு ரிசல்ட்ன்றது டெரிவேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அது என்ன இருக்கும் ஆன்சர் வரும் மட்டும் எதுனா போதும். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட இ ஃபீடு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இதை நம்ம சொல்லிட்டோம் பேர்லேயே வந்து இது வந்து டைபோல் மாதிரின்னு சொல்லிட்டோம். அப்போ டைப்போட ரிசல்ட் கையில் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து டைபோல்ன்றது இப்படி இருந்தால் டைபோலு, அப்படியே திருப்பி இன்னொரு டைபோல் இப்படி சேர்த்தேன் அப்படின்னா என்னவா மாறுது, கிட்டத்தட்ட லூப்பாக மாறுது. லூப் கான்செப்ட் கிடைச்சிது, ஒரு கம்ப்ளீட் ஒரு லூப் மாதிரி கிடைக்குது. அப்போ ஒரு லூப் ஆண்டனால நான் எத்தனை டைபோல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு டைபோல், இப்படி இருந்து பார்த்தா இது ஒரு டைபோல், இப்படி இருந்து பார்த்தா இது ஒரு டைபோல். ஸோ அப்போ லூப் ஆண்டனா வந்து கிட்டத்தட்ட 4 டைபோல் சேர்ந்து 4 பார்ட்டு சேர்ந்து 4 ஏரியா சேர்ந்து தான் எனக்கு வந்து லூப் ஆண்டனா கிடைக்குது. அப்போ அந்த லூப் ஆண்டனான்றது அல்டிமேட்டா யாருன்னு பார்த்தா சின்ன சின்ன டைபோல் ஆண்டனாவை 4 பக்கத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த லூப் ஆண்டனா. ஸோ லூப் ஆண்டனாவோட இ ஃபீட் என்ன ரிசல்ட் கிடைக்குது, டெரிவேஷன் தேவையில்லை, ஃபைனல் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கிறோம். ஸோ E5 திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ இதில் வந்து சின்ற டேர்முக்கு மட்டும் 2πa சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் எப்படி மாறுது, இப்படி மாறிடுது. ஓகே, ஸோ அகெயின் வந்து இது வந்து πa² டேர்முக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அகெயின் ஃபர்தராக ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா 120π². ஸோ ஐன்றது நம்மளுடைய அந்த கரண்ட், ரிட்டார்டட் கரண்ட் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம்ல, அது sin θ a/λ²/r. இப்போ நார்மல் மோடில் ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி கிடைக்குதா, நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆண்டனாவை எப்படி நிப்பாட்டியிருக்கோம் நார்மல் மோடில், கிரவுண்ட் பாயிண்ட்டு, கிரவுண்ட்லேருந்து ஹெலிக்ஸ் ஆண்டனாவை இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கோம். அப்போ இப்படி நிப்பாட்டி இருக்கும்போது இதுதான் அதோட ப்ராட் சைடு, இந்த சைடில் தான் ரேடியேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் நார்மல் மோட் ஆப்ரேஷன் ஹெலிக்கல் ஆண்டனா. அகெயின் இப்போ தான் சொன்னால் ஆக்சியல் மோடுன்றது ஆண்டனாவை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அதே டைரக்ஷன்லேயே ரேடியேஷன் நடக்குது. ஆண்டனாவோட டைரக்ஷன் வந்து இது ஆக்சிஸ், ஆண்டனாவோட ஆக்சிஸ் இது, ஆண்டனா ஆக்சிஸ்லேயே ரேடியேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதே டைரக்ஷன்லேயே சேம் டைரக்ஷன்லேயே ரேடியேஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் கால் ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். ஸோ ஆண்டனாவுக்கு ஆப்போசிட் நத்திங் பட் வெர்டிக்கல் பாயிண்டில், நார்மல் பாயிண்டில் okay radiation நடக்குது. So that is why it's called normal mode operation. So இதில் axial mode operationல axial ratio அப்படின்றது என்ன அப்படின்றாங்க. axial ratioன்றது ஒன்றுமே இல்லை, இந்த டேர்ம் அர்த்தம் என்ன அப்படின்னா, என்கிட்ட கிடைச்ச E θவையும் E5ஐயும் டிவைட் பண்ண அப்படின்னா ஐ எம் கெட்டிங் axial ratio. ஓகே, ஸோ தீட்டான்றது ஒரு ஆங்கிள், ஸோ தீட்டாவுக்கு ஃபை எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி கான்செப்ட். அப்போ வந்து ஃபை, அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிசல்ட், அந்த ரேஷியோ தான் பார்க்குறோம். தட் இஸ் கால் ஆக்சியல் ரேஷியோ. ஸோ ஆக்சியல் ரேஷியோன்ற டேர்ம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆண்ட்ரா வந்து எதர் சர்க்குலர் போலரைசேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. சர்க்குலர் போலரைசேஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆண்ட்ரா அப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ரேடியேஷன் நடக்குதா இல்லை இந்த டைரக்ஷன் மட்டும் தான் ரேடியேஷன் நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இல்லை எல்லா டைரக்ஷன்லையுமே ரேடியேஷன் நடக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தோம், இதுலேயும் ரேடியேஷன் நடக்குது, இந்த டைரக்ஷன்லேயும் ரேடியேஷன் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் யாராவது ரிசீவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி இந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து சிக்னல் ரீச் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து வெர்டிக்கல் போலரைசேஷன் படிச்சிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் மட்டும்தான் வேவ் வந்து ட்ராவல் ஆகும். ஹரிசாண்டல் போலரைசேஷன் படிச்சிருப்போம். அது என்ன அர்த்தம், ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும் தான் சிக்னல் வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகும். பட் இங்கே என்ன பார்க்குறோம், வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயும் ரிசல்ட் இருக்குது, ஹரிசாண்டல் டைரக்ஷன்லேயும் ரிசல்ட் இருக்குது. ஸோ தட் ரிசீவர் நத்திங் பட் நம்ம ஒரு ரிசீவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்கோம், இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அந்த செட்டப் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து கிடைக்கிற சிக்னல் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சிக்னல் ரீச் ஆகும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து இந்த ரேடியேஷன் வந்து எப்படி கிடைக்குதுன்னு அர்த்தம், சர்க்குலர் மோஷனில் ரேடியேஷன் கிடைக்குது. இப்படி இருந்தாலும் கிடைக்கும், இப்படி இருந்தாலும் கிடைக்கும், இப்படி இருந்தாலும் கிடைக்கும், இப்படி இருந்தாலும் கிடைக்கும், இப்படி தான். அப்போ எல்லா டைரக்ஷன்லையுமே ரிசல்ட் கிடைச்சா தட் கால் இஸ் சர்க்குலர் போலரைசேஷன். அப்போ சர்க்குலர் போலரைசேஷனில் ஆண்டனா இருக்கா இல்லையான்ற சொல்கிறதுக்கு எனக்கு எந்த பேராமீட்டர் ஹெல்ப் பண்ணுன்னா இந்த ஆக்சியல் ரேஷியோ தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்சியல் ரேஷியோன்ற வேல்யூ வந்து 3 dBக்கு
கீழே இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஆண்ட்ரா வந்து சர்க்குலர் போலரைசேஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 3 dBக்கு மேலே வந்துச்சுன்னா அது சர்க்குலர் போலரைசேஷனில் ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஆக்சியல் ரேஷியோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கான், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து ஹெலிக்கல் ஆண்ட்ராவே இந்த மாதிரி டேர்னிங் கான்செப்ட் தான். இதில் எத்தனை டேர்ன்ஸ் நம்ம சுற்றி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் ஆக்சியல் ரேஷியோ மாறும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆக்சியல் மோடில் வந்து டைரக்டிவிட்டி அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா 50 NSE டிவைடட் பை லாம்டா கியூப். அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு, அந்த எஸ்ன்றது இந்த சுற்றுறோம்ல இந்த சுற்றுறோட கேப் எஸ்ஸு, அகெயின் சின்றது பை இன்ட்டு டி. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து டி. ஸோ சின்ற போது பை இன்ட்டு டி. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா we are getting டைரக்டிவிட்டி. டைரக்டிவிட்டினா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த ஆண்ட்ராவோட உடம்புலேருந்து பர்டிகுலர் டைரக்ஷனில் எவ்வளோ தூரத்துக்கு ரேடியேஷன் நடந்திருக்கு, சரியா, பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் எவ்வளோ மேக்ஸிமமாக ரேடியேஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் டைரக்டிவிட்டி. ஸோ அந்த டேர்ம் தான் இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு, இந்த கேப்பு, ஒரு ரொட்டேஷனுக்கும் இன்னொரு ரொட்டேஷனுக்குள்ள கேப்பு, அகெயின் சி அந்த சர்க்கம்ஃபரன்ஸு, சரியா. ஸோ இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. the spacing between turns, circumference of the helix, lambda வந்து wavelength சொல்லுவோம். நமக்கு டெரிவேஷன் மேட்டரில் இந்த டாபிக் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இ ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுத போகிறோம். ஸோ இ ஃபீல்டு எப்படி இருக்கும், ஸோ நார்மலைஸ்டு இ ஃபீல்டு ரிசல்ட் என்ன. ஓகே, ஸோ இது இப்போ ரீசெண்டாக அரே ஃபேக்டரில் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா, sin n psi/2 டிவைட் பை sin psi/2. ஸோ அந்த டேர்ம் தான். அகெயின் ஷார்ட் டைபோல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரேஷியோ அப்படின்னும் போது நம்ம இப்போ தான் சொன்னோம், ஆக்சுவல் ரேஷியோன்றது இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் இ ஃபீல்டுக்கு, இ டீட்டாவுக்கும் இ ஃபைக்கும் உள்ள ரேஷியோ. ஆக்சுவல் ரேஷியோ, ரெண்டு ஆக்சியல், டீட்டா வேரியேஷன், ஃபை வேரியேஷன், ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோவை சொல்கிறோம், அதுதான் ஆக்சுவல் ரேஷியோ. ஸோ என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா, இந்த டேர்ம் வந்து நமக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா, என்னோட ஆண்ட்ரா வந்து சர்க்குலர் போலரைசேஷன் ஒர்க் ஆகுதா, இல்லை பர்டிகுலர் ஒரு டைரக்ஷனில் மட்டும், நத்திங் பட் ஹரிசாண்டல் போலரைசேஷன் ஆர் வெர்டிக்கல் போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறதுக்கு தான் இந்த டேர்ம் யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஆக்சுவல் ரேஷியோ அப்படின்ற டேர்ம் வந்து இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் இந்த ரெண்டு ரொட்டேஷன் இருக்கா, இந்த கன்சிக்யூட்டிவ் ரொட்டேஷனுக்குள்ள கேப்பு, இதை பொறுத்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து வேரி ஆகுது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்பேசிங் பிட்வீன் த டூ ஸ்பைரல். ஸோ இதை இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கான்செப்ட்ல இருந்தே நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணலாம். என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் நான் என்னன்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஆக்சுவல் ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ 3 dBன்னு இருக்கலாம் ஆன்சரு, அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1னாலும் சர்க்குலர் போலரைசேஷன் இருக்கும்னு அர்த்தம். ஸோ டிபியில் சொல்லும்போது 3 dB, நம்பராக சொல்லும்போது 1. அப்போ ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் இந்த எஸ் மட்டும் நமக்கு வேணும், லெஃப்ட் சைடு நிப்பாட்டிக்கிறோம், ரிமைனிங்காக ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ எஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா c² டிவைட் பை 2 lambda நாட். சின்றது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இப்படி வருதுல்ல, இதில் வந்து இந்த இடம் வந்து டின்னு சொல்கிறோம், இந்த டைமென்ஷன் வந்து இந்த ஹைட் வந்து இந்த ஒரு இதோடைய ஹைட்டு வந்து டின்னு சொல்கிறோம். ஸோ டியை வந்து பை இன்ட்டு டி போட்டோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் சி. ஸோ இதுலேருந்து சியை கொண்டு வராங்க, சி என்னன்னு கொண்டு வராங்க, சின்ற போது இட் இஸ் நத்திங் பட் 2s lambda நாட் ரூட் ஆஃப். ஸோ அடுத்து நம்ம இந்த பிச் ஆங்கிள்னு ஒரு டேர்ம் பார்த்தோம்ல, அந்த பிச் ஆங்கிளில் ஃபார்முலா என்ன இருந்துச்சு, எஸ் இருந்துச்சு, டி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பிச் ஆங்கிளை இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ் அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா we are getting பிச் ஆங்கிள் இந்த மாதிரி சொல்லலாம், அதர்வைஸ் சியை வச்சு சொல்லலாம். ஸோ சின்றது சர்க்கம்ஃபரன்ஸ், எஸ்ன்றது ஸ்பேசிங், சின்றது இந்த டைமென்ஷன் டி, அதை பை இன்ட்டு டி போட்டோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஹெலிக்கல் ஆண்டரானில் என்ன விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா,
ஹெலிக்கல் ஆண்டராவோட டைமென்ஷன் கான்செப்ட் பார்த்துருக்கோம். டைமென்ஷனில் இது வந்து எஸ்ன்ற ஸ்பேசிங், இந்த லென்த் வந்து டி, டோட்டல் ஆண்டராவோட லென்த் வந்து எல். ஓகே, அகெயின் ஆண்டராவை ஒரு சுற்று இப்படி சுற்றி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இது எடுத்துக்கிற கேப் வந்து L0. ஓகே, இந்த இடம் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. பவர் இங்கே தான் கொடுக்குறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வி ஆர் யூசிங் பவர். ஸோ திஸ் எண்ட் இஸ் ஃப்ரீ, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து 2 மோடில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோம். என்னென்ன மோடுனா நார்மல் மோட் ஆப்ரேஷன், ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். நார்மல் மோட் ஆப்ரேஷன்றது ஆண்டனா இருக்கிற டைரக்ஷனுக்கு அதோட ஆக்சிஸ்க்கு ப்ராடர் சைடில் ரேடியேஷன் நடந்துச்சு அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ஒர்க் இஸ் கால்ட் நார்மல் மோட் ஆப்ரேஷன். அகெயின் அதே ஆண்டனா வந்து ஆண்டனா இருக்கிற போர்ஷனுக்கு அப்படியே அதே டைரக்ஷன்லேயே அதோட ஆக்சிஸ் லைன்லேயே எனக்கு வந்து ரேடியேஷன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த டைரக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். ஸோ 2 மோட் இருக்கனால இது பிக் கொஸ்டின்ல ஷுவராக கேட்பாங்க. அப்புறம் இந்த பிட்ச் ஆங்கிளோடைய ஃபார்முலாஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஃபார்முலா சின்ன ஈக்குவேஷன், அப்புறம் இ ஃபீல்டு எப்படி எழுதுறோம். ஓகே, அகெயின் ஆக்சியல் ரேஷியோன்ற டேர்ம் எப்படி எழுதுறோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான், டெரிவேஷன்லாம் கிடையாது நமக்கு. ஸோ ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு ஹெட்டிங் வந்து டிசைன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். ஓகே, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து ஹெலிக்கல் ஆண்டனா வந்து ஜென்ரலாக வந்து அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ரேடாரில் யூஸ் ஆகுது. ஓகே, ரேடாரில் யூஸ் ஆகுது, சேட்டலைட்டில் யூஸ் ஆகுது, ஜென்ரல் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய அப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து சிம்பிளாக தான் எழுத போகிறோம். ஸோ ஹெலிக்கல் ஆண்டனா அப்படின்னா வாட் இஸ் அப்படின்ற கொஸ்டின்க்கு ஆன்சர், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிசைன் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் 2 types of operation, நார்மல் மோட் ஆப்ரேஷன், ஆக்சியல் மோட் ஆப்ரேஷன். சரியா, அடுத்து அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தியரி தான் மேக்ஸிமம் வரும் நமக்கு. இந்த டிசைன் ஈக்குவேஷன் மட்டும் டெரிவேஷன் ஸ்டெப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இ ஃபீல்டு என்ன, அந்த ஆக்சியல் ரேஷியோ என்ன அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார்முலா மட்டும் எதுனா போதும். ஹெலிக்கல் ஆண்டனா ஓகே தானப்பா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க. ஹெலிக்கல் ஆண்டனா ஹெலிக்கல் ஆண்டனா புரியுதா புரியலையா? அடுத்து ஹார்ன் ஆண்டனா. ஹார்ன் ஆண்டனா போது ஸோ பேர் வந்து ஹார்ன் ஷேப்பு. ஹார்ன் அப்படின்றது அல்டிமேட்டாக என்ன சொல்லணும்னா, நம்ம லேபில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அந்த இதில் படித்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ன் ஷேப் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து பவர் இன்புட்டை கொடுக்கலாம். ஸோ அதர் எண்டு வந்து ஒய்டு ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அகலமாக முடியும். ஓகே, ஸோ இந்த ஷேப்பை வந்து ஹார்ன் ஷேப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பாட்டு வரைக்கும் எனக்கு இந்த சிக்னல் எப்படி வருது அப்படின்னா வேவ் கைட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா என்னுடைய அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் அப்படின்னும் போது ஒய்டு ஓப்பனிங், ஒய்டு ஓப்பனிங். ஓகே, அப்போ சிக்னல் என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகி வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஏரோட கம்யூனிகேட் ஆகுது. அப்போ இந்த கான்செப்டில் வந்து எனக்கு வந்து ஒரு வேவ் கைட் ஸ்ட்ரக்சரும் அன்கைடட் ஸ்ட்ரக்சர் சிக்னல் வந்து நான் கைட் பண்ணவே இல்லை. சரியா, ஸோ இது வரைக்கும் கைட் பண்ணி கொண்டு வரேன், இந்த போர்ஷன் வரைக்கும் கொண்டு வரேன். இந்த போர்ஷனில் எனக்கு வேவ் வந்து கைடே ஆகாமல் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து சென்ட்ரலாக ஸ்ட்ரக்சர் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா வேவ் கைட் ஸ்ட்ரக்சர் அப் டு திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அன்கைடட் பாயிண்ட். ஸோ ஃப்ளாட்டர்டு வேவ் கைட். ஃப்ளாட்டர்ட்னா அகலமாக விரிஞ்ச பறந்த அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். அகைன் இதில் தான் வந்து ரேடியேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ
கைடட் வேவும் அன்கைடட் வேவுமா சேர்ந்து தான் நமக்கு வந்து சிக்னல் வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டோட்டல் செட்டப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆண்டனா. ஸோ அப்பர்ச்சர் ஆண்டனா ஜென்ரல் டைப்பு, அதில் ஸ்பெசிஃபிக்காக இது பேர் வந்து ஹார்ன் ஆண்டனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ன் ஆண்டனாவோட ஷேப் வந்து இன்னும் ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா எப்படிலாம் பேசலாம் அப்படின்னா இந்த ஓப்பனிங்கை வச்சு பேசலாம். ஓப்பனிங் வந்து சப்போஸ் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இங்கிட்டிருந்து பார்த்தேன் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பார்க்குறதுக்கு கோனிக்கல் கான்செப்ட். அப்போ கோனிக்கல் ஹார்ன். ஓகே, அடுத்து இந்த எண்டு வந்து வெர்டிக்கல் பாயிண்ட் இந்த 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 டைரக்ஷனில் வந்து எனக்கு வந்து லென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷனை விட இந்த டைமென்ஷன் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இ பிளேன் கான்செப்ட். சப்போஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமென்ஷன் வந்து இந்த டைமென்ஷனை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெச் பிளேன் ஹார்ன்னு சொல்கிறோம். ஸோ மவுத் ஓப்பனிங்கை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஹார்ன், இ பிளேனா ஹெச் பிளேனா. ஸோ மவுத் ஓப்பனிங் வந்து இது நீளமாகவும் இது சின்னதாகவும் இருந்துச்சுன்னா இ பிளேன், இந்த டைமென்ஷன் நீளமாகவும் இது சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஹெச் பிளேன். அகெயின் இந்த டைமென்ஷனே வந்து நம்ம வந்து கர்வ் அப்படி பெண்டா எக்ஸ்போனன்ஷியல் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா பார்த்தாலே நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ரிசல்ட் எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம். ஒன்று இப்படி போடுவோம், இல்லைன்னா இப்படி போடுவோம். ஸோ அப்போ இந்த எண்டு வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் கிராஜுவல் டிக்ரீஸ். ஸோ அந்த மவுத் ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியலி பிரமிடல் ஹார்ன் ஆண்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் மவுத் ஓப்பனிங் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரெக்டாங்குலர் அப்படி இருக்கும், ஒரு டைமென்ஷன் வந்து கிரேட்டராக இருக்கும், ஒரு டைமென்ஷன் வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் ஹார்ன் ஆண்டனா. ஸோ மவுத் ஓப்பனிங்கை வந்து பிரமிடல் ஷேப்பு. பிரமிடல் ஷேப்னா நம்ம வந்து பிரமிடு ஷேப் பார்த்துருப்போம். ஸோ பிரமிடல் ஷேப் அப்படின்னும் போது இதுதான் பிரமிடல் ஷேப்பு. ஸோ அப்போ வந்து இந்த ஓப்பனிங் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் மவுத் வந்து இப்படி சர்க்கிள் ஷேப்பில் முடிஞ்சுன்னா கோனிக்கல் ஹார்ன்னு சொல்லுவோம். மவுத் ஓப்பனிங் வந்து இப்படி இருந்துச்சு, ஷார்ப்பாக இந்த பக்கம் மூடிய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்டு பிரமிடல் கான்செப்ட். ஸோ சிலபஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக இ பிளேனை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவோம். ஸோ இ பிளேன் வச்சு சொல்லும் போது இ பிளேன் ஹார்ன் ஆண்டனான்னு நம்ம இப்போ சொன்னோம். இந்த டைமென்ஷன் நத்திங் பட் இந்த ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், வித்து வந்து கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ கிரேட்டர் ஹைட் கான்செப்ட். ஸோ வித்தை கம்பேர் பண்ணும்போது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதனால தான் இ ஃபீல்டு வந்து வெளியில் வரும். ஸோ ஈஸியாக வந்து வி ஃபீல்டு வந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் இ பிளேன் ஹார்ன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இ ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அது வெளியில் வர மாதிரி இருக்கனால இட் இஸ் கால்ட் இ பிளேன் டைரக்ஷன் ஹார்ன் ஆண்டனா. அதே இதை வந்து ஹெச் பிளேன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஸோ அவுட்புட் வந்து ஹெச் ஃபீல்டு எப்படி ட்ராவல் ஆகும், இப்படி வரும் இந்த டைரக்ஷன். இது இ ஃபீல்டோட டைரக்ஷன்னா ஹெச் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். அப்போ ஹெச் ஃபீல்டு வெளியில் வரதுக்கு ஈஸியாக மவுத் ஓப்பனிங்கில் வந்து இந்த வித்து வந்து அகலமாகவும் கிரேட்டராகவும் இந்த ஹைட்டு வந்து கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா தட் கான்செப்ட் இஸ் கால் ஹெச் பிளேன் டைரக்ஷன் ஹார்னா, அதுவைஸ் ஹெச் பிளேன் ஹார்னா. சரியா? ஹெச் பிளேன் ஹார்ன் ஆண்டனா. ஸோ நம்ம இதுலேயும் அதே மாதிரி அந்த முன்னாடி டாபிக் மாதிரியே பார்க்க போகிறோம். ஹார்ன் ஆண்டனோட டிசைன் ஈக்குவேஷன்ஸ் தெரியணும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேச போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம சொன்னோம் 3Dயாக பார்த்தோன்னா இப்படி பார்ப்போம். ஸோ 2Dயாக பார்க்கும்போது இப்படி இந்த டைரக்ஷன்லேருந்து பார்ப்போம். அப்போ வந்து என்ன தெரியும், இந்த லென்த்து தெரியும். ஸோ இந்த லென்த் வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு. அகெயின் இந்த ஃப்ளாட் ஆங்கிள், ஃப்ளாடாக ஓப்பனாக இருக்கா, ஓப்பனிங் வந்து அகலமாக போகுது. ஸோ இந்த அகலமாக இருக்கிற போர்ஷன் இதை பார்க்குறோம். ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த டைமென்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த எண்டு வந்து இப்படி பிரமிடல் ஷேப்பில் ஹார்ன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் லுக் லைக் அ கர்வேச்சர். அதர்வைஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பு அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் முடியும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக காட்டும். அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க இந்த லென்த் இந்த ஹைட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெச்ன்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த போர்ஷன் என்னது h/2, இது ஒரு h/2. அகெயின் இந்த லென்த்து இது வேவ்கைடு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேவ்கைடு இல்லாமல் அன்வேவ்கைடு, வேவ்கைடே கான்செப்ட் கிடையாது, இது வந்து ஃப்ளாட்டட் கேஸு. அப்போ இதோட லென்த் வந்து என்ன சொல்கிறோம் எல்லுன்னு சொல்லிக்கிறோம். அகெயின் இந்த எல்லு வந்து ஸ்ட்ரைட்டாக வர கான்செப்ட்னால இது வரைக்கும் எல்லு.
இப்படி ஸ்லாண்டிங்காக பேசும்போது இது வரைக்கும் எல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸையும் சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த டைமென்ஷனில் பார்க்கும்போது எல்லையும் சேர்த்து L+X டைமென்ஷனாக மார்க் பண்ணி காட்டிக்கிறோம். அடுத்து இந்த ஆங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பார்க்கறதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீட்டான்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த டீட்டா ஆங்கிள் வந்து இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேஸ் வேர் டீட்டான்றது அகலமாக இந்த ஓப்பனிங், மவுத் ஓப்பனிங் வந்து கிரேட்டர் ஆகிட்டே இருக்கும். டீட்டா வந்து லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மவுத் ஓப்பனிங் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ACB, ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் வந்து காஸ் டீட்டா கண்டுபிடிக்கிறேன். காஸ் டீட்டா கண்டுபிடிச்சா திஸ் இஸ் த ரிலேஷன். ஸோ இதில் tan டீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ tan டீட்டானும் போது h/2 ஆப்போசிட்டு. இந்த இடம் வந்து h/2, இது டோட்டல் வந்து h. அப்போ இதில் பாதினும் போது இந்த டைமென்ஷன் மட்டும் பார்க்கும்போது h/2 இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் பாயிண்ட் வந்து L. ஸோ h/2 டிவைட் பை L. ஸோ h/2L. ஸோ இந்த போர்ஷன் பார்க்கும்போது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ். ஸோ அட்ஜசன்ட் வந்து L காசுக்கு, ஹைபாட்டனியஸ் வந்து L+X. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த 2 பேர் ரிலேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கொண்டு வரோம். நத்திங் பட் நம்மளோட டோட்டல் எல்ன்றது என்னது, இந்த டைமென்ஷன். ஸோ ஆண்டனாவுடைய அந்த ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த கேப்பு. ஸோ இந்த டைமென்ஷன் தான் அது எல்லுன்னு சொல்கிறோம். எல் என்ன கிடைக்குது, ஹெச்ன்றது இந்த டைமென்ஷன், மவுத் ஓப்பனிங்கோட ஹைட்டு. ஓகே, அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கேப்பு எக்ஸு. ஸோ ரிலேஷன் கிடைக்குது. ஹெச்சுக்கும் எக்ஸுக்கும் வச்சு எல்லோடைய ரிலேஷன் சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்த இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன், இந்த 3க்கு பேர் தான் வந்து டிசைன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிசைன் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். ஸோ அதில் வந்து இந்த 3 டேர்ம்ஸை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சுக்கிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா சொல்கிறோம்ல ஒரு லென்த்து ஸ்லாண்டிங்காக பேசும்போது அந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா, 0.25 to 0.4க்குள்ளே தான் இருக்கணுமா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிசைன் ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. இப்போ இ ஃபீல்டு ஹெச் ஃபீல்டு அந்த கான்செப்டை பற்றி பேசணும்ல, அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இ ஃபீல்டுன்றது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்து டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் வந்து இப்படி தான் போகுது ரேடியேஷன். ஸோ ஒய் டைமென்ஷனில் தான், ஒய் டைரக்ஷனில் தான் ரேடியேஷன் நடக்குது. ஸோ அதோடைய மேக்னிடியூட் பார்ட்டு, ஃபேஸ் ஆங்கிள் பார்ட்டு. ஸோ ஃபேஸில் வந்து இ பவர் அப்படின்னு வரும், ஈக்குள்ளே காசு இருக்குது, சைன் இருக்குது. ஸோ நம்ம வந்து காஸ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ πx1/e. ஸோ அகெயின் எனக்கு வந்து டோட்டல் ஃபீல்டு வேணும். இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த இடத்துல வந்து இ கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த இ தான் வெளியில போக ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபல்னு ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறோம். ஹைஜன்ஸ் சோர்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியில் வந்து நான் வந்து கல்லை தூக்கி போடுறேன். கல் போட்டோடனே என்ன ஆயிரும், கல் பட்ட இடத்துல இருந்து அலையாக மாறும். இந்த அலை என்ன பண்ணும், இன்னொரு அலையை உருவாக்கும், அப்படியே இன்னொரு அலையை உருவாக்கும். அப்போ ஆக்சுவலாக நம்ம போட்ட இடம் வந்து ஒரு இடம் தான், ஒரு பாயிண்ட் தான். பட் வந்து நமக்கு எத்தனை கிடைக்குதுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த போட்ட இடம் வந்து ஒரிஜினல் சோர்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தான் ஒரிஜினல் ரிசல்ட். பட் இந்த ஒரிஜினல் ரிசல்ட் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு இதுதான் சோர்ஸ். அப்போ என்னுடைய அந்த விர்ச்சுவல் சோர்ஸ்ன்னு பார்த்தம்போது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அப்போ இதுக்கு சோர்ஸ் யாருன்னு பார்த்தா, இந்த ரிசல்ட்டுக்கு சோர்ஸ் யாருன்னு பார்த்தா இந்த இடம். அப்போ இந்த கான்செப்ட் வந்து ஹைஜன்ஸ் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ரேடியேஷன் நடக்க ஆரம்பிக்குது, இங்கேருந்து இ ஃபீல்டு கிளம்புது ஃப்ளாட் ஆங்கிளில். ஸோ இந்த விஷயம் இப்படி ட்ராவல் ஆகிட்டே வருது. நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு ஃபீல்டு வந்து அடுத்த ஒரு ஃபீல்டு உருவாக்குது, இங்கே இருக்க ஒரு ஃபீல்டு வந்து இங்கே உருவாக்குது. ஸோ இப்படியே அலையாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய ஃபீல்டு உருவாகி ரேடியேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆக்சுவல் ஒரிஜினல் ரிசல்ட்டு இதுதான். இந்த ஒரிஜினல் ரிசல்ட்டில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், ரிசல்ட்டை வந்து மொத்தமாக டோட்டல் எடுத்து பார்ப்பேன். டோட்டல்ன்றது சம்மேஷன் கான்செப்ட். அப்போ வந்து இன்டகிரேஷன் எடுக்கிறோம். அப்போ இன்டகிரேஷன் எடுத்துனா எந்த டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் இன்டகிரேஷன் எடுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, டோட்டல் ஈன்றது ரிசல்ட் வில் பி, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட்.
ஸோ ஒய் டைரக்ஷனில் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஹாப்பர் பீம்வித்னு ஒரு டேர்ம் படித்தோம். ஹாப்பர் பீம்வித்னா ஒரு ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்டு, இதுலேருந்து 3 dB பாயிண்ட் இறங்கி நின்று பார்க்குறோம். ஸோ இதுதான் ஹாப்பர் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த தீட்டா ஆங்கிள், தீட்டா வேல்யூ வந்து இ ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது, ஹெச்சுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அகெயின் வந்து இந்த ஹார்ன் ஆண்டரோட டைரக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா 7.5 a/λ². ஏன்றது இந்த மவுத் ஓப்பனிங், இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா மவுத் அந்த அந்த அகலமாக இருக்குல்ல, இந்த இடம் அகலமாக இருக்குது, இந்த இது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்சரை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்டாக கொண்டு வரும். அப்போ இந்த மவுத் ஓப்பனிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்னுடைய ரேடியேஷன் இதில் வந்து கிளம்பி போகிற டைரக்டிவிட்டி, இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் லென்த் போதா, ரேடியேஷன் போதா, இதோட டைரக்டிவிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க. ஸோ பவர்னு பார்க்கும்போது 4.1 h × W. ஸோ ஹெச்ன்றது இந்த லென்த்து, இந்த ஹைட்டு. ஸோ டபிள்யூன்றது வித்து. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஹைட்டு வித் வந்து ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சு கம்யூனிகேஷனில், ரேடார் கம்யூனிகேஷனில் வந்து ஹார்ன் ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஷ் ஆண்டனா இருக்குது அப்படின்னா இந்த டிஷ் ஆண்டனாவுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஃபோக்கல் பாயிண்டில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஃபீடிங் பாயிண்ட்டாக யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ன் ஆண்டனாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹார்னு ப்ளஸ் ரிஃப்ளெக்டர் ரெண்டு ஆண்டனாவுமே வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு தான். அப்போ இந்த ஹார்னை வந்து ஃபீடிங் பாயிண்ட்டை ஆக்ட் பண்ண வைக்கணும். அடுத்து மைக்ரோ அப்ளிகேஷனில் ஹார்ன் ஆண்டனா யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஹார்ன் ஆண்டனா டாபிக் பார்த்தோம். இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஹார்ன்ன்றது ஷேப் என்னென்னா ஒரு வேவ் கைடு ஸ்ட்ரக்சர். இந்த வேவ் கைடு ஸ்ட்ரக்சர் வந்து சிக்னல் வந்து கைட் பண்ணி கொண்டு வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஆங்கிளில் ஒரு ஒய்டு ஓப்பனிங் பண்ணிடுறோம். ஒய்டு ஓப்பனிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடம்புலேருந்து இதில் வந்து கைடு வேவாக வந்த விஷயம் வந்து கைடாகி வந்த விஷயம் வந்து அன்கைடடாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அன்கைடடாக மாறி ரேடியேஷன் நடக்குது பை ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து அடுத்து ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது, இது அடுத்த சோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் நிறையா சோர்சஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் மோர் ரேடியேஷன். ஸோ இதில் வந்து இ ஃபீட் கிடைக்கிது. இந்த ஓப்பனிங்கில் வந்து இந்த ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இ ஃபீடு வெளியில் ரிசல்ட்டாக கிடைக்கும். இந்த இடம் வந்து அகலமாக இருந்துச்சு அப்படின்னா ஹெச் ஃபீல்டு வந்து வெளியே கிடைக்கும். ஸோ அதை பொறுத்த வந்து இ பிளேன் ஹானா இல்லை ஹெச் பிளேன் ஹானா அப்படின்றத சொல்கிறோம். ஸோ முன்னாடி டாபிக் மாதிரி என்ன செய்கிறோன்னா ஹார்ன் ஆண்டனானா என்னன்றதை சொல்லிடுறோம். வாட் இஸ் ஹார்ன் ஆண்டனா, அடுத்து டைப்ஸ் சொல்லிடுறோம், அடுத்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் வரைஞ்சிட்டு டிசைன் ஈக்குவேஷன்ஸை வந்து எழுதிடுறோம். ஓகே. ஸோ டிசைன் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் அதோடைய ஆப்ரேஷனை பற்றி சொல்கிறோம். ஆப்ரேஷன் சொல்லும் போது அந்த இ ஃபீல்டு ஹெச் ஃபீல்டுலாம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேஷனில் தான் அந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் பற்றி சொல்கிறோம். ஹைஜன்ஸ் பிரின்சிபல் பற்றி சொல்கிறோம். ஓகே. ஹைஜன்ஸ் சோர்ஸை பற்றி சொல்கிறோம். அடுத்து ஃபினிஷிங்கில் வந்து ஒரு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஹார்ன் ஆண்டனா. இதுவும் அந்த முன்னாடி பார்த்த ஹெலிக்கல் ஆண்டனாவும் கிட்டத்தட்ட வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து அப்பர்ச்சர் டைப்புக்குள்ளே வரும். ஹார்ன் ஆண்டனா வந்து அப்பர்ச்சர் டைப்புக்குள்ளே வரும். அப்பர்ச்சர் டைப் ஆண்டனான்ற டைப்புக்குள்ளே வரும் ஹார்னு. ஒயர் ஆண்டனாவுக்குள்ள ஹெலிக்கல் ஆண்டனா வரும். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஒரு அட்ரஸ் மட்டும் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர்நூன் கிளாஸ் உங்களுக்கு இருக்குது, யாரும் போயிடாதீங்க. ஒரு அட்ரஸ் மட்டும் போடுங்க.